ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 62:8 வாசிக்க கேட்கலாம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். எல்லாம் சேர்ந்து வாசிங்களேன். இனி ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்த வசனத்தினுடைய மொத்த வடிவம் என்ன அப்படின்னு சொன்னால், அதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, உன் தானியத்தை சத்துருக்கள் ஆகாரமாக எடுத்துக்கொண்டிருந்தார்கள், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர்கள் குடித்து கொண்டிருந்தார்கள். உனக்கு வரவேண்டிய நன்மைகள், உனக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் வேறு சிலரால் வஞ்சிக்கப்பட்ட நிலைமையிலே, அல்லது உனக்கு சேர வேண்டிய காரியங்கள் வேறு எங்கேயோ சேர்ந்து கொண்டு இருந்தது. இனி நான் அப்படி கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் அவர் எடுத்து கொடுத்தாரா அப்படின்னா, அவருடைய பாதுகாவல் அல்லது அவருடைய இன்சார்ஜில் நம்ம சில காரியங்களை கொடுக்கல. புரியுதா? நமக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும் பொழுது நம்ம சமாளித்தோம், அப்படி தானே? நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம், நம்ம அதை மேனேஜ் பண்ணோம், நம்ம தான் அதை காத்து கொண்டிருந்தோம். நம்ம காத்து கொண்டிருக்கிறதுனால தான் நமக்குள்ளே பதட்டம் இருக்குது, நமக்குள்ளே ஒரு கலக்கம், பயம் இருக்குது. போயிருமோ, இல்லாமல் ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ. ஏன்னா அதை யார் பாதுகாத்துட்ருக்கிறா? நான் தான் பாதுகாத்துட்ருக்கிறேன், இல்லையா? நான் தான் பாதுகாத்துட்ருக்கிறேன். நம்ம தானே பார்த்தாகணும், நம்ம தான் பார்க்கணும். ஆனால் இயேசுநாதரை விட அதிக அக்கறை உங்களுக்கு வேண்டான்னு நான் சொல்ல வரேன். அல்லேலூயா. அதாவது நமக்கு அநேக நேரங்களில் சில அக்கறை நமக்கு ஜாஸ்தி எப்படி வந்துடும்னா, இயேசுநாதருக்கு மேலே வந்துடும். சில பேர் பரிசுத்தம் பேசுகிற ஆட்கள் கூட சில நேரத்தில் பரிசுத்தத்தை தாண்டி, ஒரு அம்மா இப்படி சொன்னாங்க, இவர் பரிசுத்தம் பேசுவார், அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அதையும் தாண்டி பின்னாடி போனால் என்ன இருக்கும்? குப்பை தொட்டி தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போது தேவன் வரையறுத்திருக்கிற ஒரு காரியத்தை விட்டு அதுக்கு முன்னாடியும் நிற்கக்கூடாது, அதுக்கு பின்னாடியும் நிற்கக்கூடாது. அல்லேலூயா. தேவன் நமக்கு தந்த ஸ்தானத்தில் நம்ம நிற்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது? கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அதை போல தான் தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு ஆவிக்குரிய ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டால் நீ இந்த ஸ்தானத்தில் தான் நிற்கணும், இந்த இடத்துல தான் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல நம்ம நிற்கிறோம், ஆளாளுக்கு ஒரு அளவு வச்சுருக்கிறோம், இல்லையா? இப்போ ரேஷன் கடையில் போய் 1 கிலோ அரிசி எடை போட்டால் அங்கே கரெக்டாக தான் இருக்குது. அதே அளவை கொண்டு வந்து வெளியே எடை போட்டால் அது வேறு மாதிரி இருக்குது. அவர் ஒரு ஸ்கேல் வச்சுருக்காரு, நம்ம ஒரு ஸ்கேல் வச்சுருக்கிறோம். இப்போது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா, இந்த இரும்பு கடை அந்த மாதிரி கடைகள்லாம் பார்த்திங்கன்னா, வாங்குகிற பொருட்கள் பார்த்திங்கன்னா, அங்கே 10 கிலோ படி வச்சான்னா அது 12 கிலோ வெயிட்டில் இருக்கும். அது எப்படிங்கிறீங்களா? அந்த ரகசியம் பெரியது. அல்லேலூயா. 10 கிலோ பொருளை கொண்டு வச்சிங்கன்னா அங்கே 12 கிலோ பொருள் தான் அங்கே 10 கிலோவாக காட்டும். இப்போ அந்த கடையில் கொண்டு போய் நீங்கள் இந்த அரிசியை கொண்டு எடை போட்டிங்கன்னா அது வேறு மாதிரி காட்டும். அப்போது அதாவது ஏமாற்றி பொருளை வாங்குகிறவர்களுக்குடைய எடை வேறு, ஏமாற்றி பொருளை கொடுக்கிறவர்கள் வைத்திருக்கிற எடை வேறு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவுகோல் வச்சுருக்கிறாங்க. நம்ம எந்த அளவுகோல் வச்சுருக்கிறோம்? நம்ம அளவுகோல் அவர் ஆண்டவர் நூல் பிடிச்சி பார்க்குறவர். அல்லேலூயா. இப்போது அந்த நாட்களில் பில்டிங் கட்டுறவங்க, எனக்கு தெரிஞ்சு எல்லா கொத்தனார் கையிலையும் மூலமட்டம்னு ஒன்று இருக்கும்.
ரசமட்டம்னு ஒன்று இருக்கும். எத்தனை பேர் அதை கேள்விப்பட்டிருக்கீங்க? இப்போ எந்த கொத்தனார் கையில் ஒரு மட்டப்பலகை கூட கொண்டு வர மாட்டேங்கிறான். ஒரு பாண்டு கிடையாது, ஒரு மண்வெட்டி கிடையாது. கையை ஆட்டிட்டு வர்றான் அங்கேருந்து. சார் மண்வெட்டி இல்லையா சார்? மட்டப்பலகை இல்லையா சார்? பாண்டு இல்லையா சார்? எல்லாம் கேட்குறான். அவனுக்கு எல்லாமே நம்ம வாங்கி கொடுக்க வேண்டியிருக்குது. அவனுக்கு என்ன தெரியும்? வந்து நின்று கொஞ்சம் ஷோ காட்டிட்டு சம்பளம் வாங்கிட்டு போக தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. அந்த நாட்களில் ஒரு வீடு கட்டினாங்கன்னு சொன்னால் அந்த செவுறு வந்து அந்த நூல், அதை என்ன சொன்ன தூக்கு நூல், அதை அப்படி விட்டு பார்த்தாங்கன்னா 90 டிகிரியில் அது இருக்கும். நீங்கள் அவன் கட்டின செவுத்தில் சும்மாவே நீங்கள் வந்து என்ன செய்யலாம், சுண்ணாம்பு அடித்து நீங்கள் குடியிருக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன்னா அப்படி இருக்கும். இன்றைக்கி அப்படி கிடையாது. நமக்கு பின்னாடி காம்பவுண்ட் ஒருத்தன் கட்டினான். அவன் நைட்டில் தான் கட்டினான். கட்டி முடிச்சுட்டு காலையில் வந்து பார்க்குறேன், ஒரு 8 மாத கர்ப்பிணி மாதிரி நிற்கிது. என்னையா கட்டியிருக்கிற? சார் பூசு வேலையில் பார்த்துக்கலாம் சார். எதில் பார்த்துக்கலாம்? அப்போ 2 பாண்டு சிமெண்ட் சாந்தில் பூசக்கூடியது அங்கே 10 பாண்டு இதில் போட்டால் தான் அந்த அந்த பிரசவ ஸ்திரியை என்ன செய்ய முடியும், கரெக்ட் பண்ண முடியும். இப்படி தான் இன்றைக்கி ஒரு வேலை இருக்குது. இப்படிப்பட்ட ஆளை தான் நம்ம கூப்பிட்டு இப்போ வேலை செய்ய வேண்டி இருக்குது. ஆனால் எல்லா வேலைக்குமே எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்குது. அதே போல் ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீ இந்த ஸ்தானத்தில் தான் இருக்கணுங்கிறது தேவ திட்டம். எல்லாருமே அவங்கவங்களுக்கு ஒரு எல்லையை தீர்மானித்து கொண்டு நான் இந்த எல்லைக்குள்ளே தான் இருப்பேன், இதை விட்டு என்ன சொன்னாலும் எவ்வளவு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். தொலைச்சிருவேன் யாராவது ஆமேன்னு சொன்னீங்கன்னா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அதாவது யாருக்காகவும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய வேண்டாம். இன்னும் சொல்ல போனால் பாஸ்டருக்காக கூட நீங்கள் செய்ய வேண்டாம். பாஸ்டர் அவங்களுக்காக ஜீவனை கொடுத்தாரு. உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணுங்கிறது தான் உங்களுடைய ஒரே லட்சியமாக இருக்கணும். ஹல்லேலூயா. யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக, யாரையோ சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமாம். அப்போது அதற்குரிய அந்த அளவுகோலில் நம்ம சரியாக நின்னோன்னு சொன்னால் கர்த்தர் நமக்காக எல்லாத்தையும் செய்வார். அப்போது நாம் அங்கங்கே பிசகுகிறதுனால தேவனும் தம்முடைய பாதுகாவலிருந்து சில காரியங்களை என்ன செய்கிறாரு, குறைத்து கொள்ளுகிறார். ஏன்னா நீங்கள் அவரை கொண்டு வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கணும். ஆகாததென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆகிட்டுனா அந்த கல்லை கொண்டு நீங்கள் மூளைக்கு தலைக்கல்லாக வச்சா தான் அந்த கல் அங்கே அதுக்குரிய சப்போர்ட் கொடுக்கும். ஆகாததென்று நீங்கள் தள்ளினீங்கன்னா, ஏன்னா இந்த கல் வந்து தலைக்கல் வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வச்சிங்கன்னா வீடு அழகாக இருக்கும். ஆமென். அப்போ அந்த ஸ்தானத்தை தான் நீங்கள் கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தர் சொல்கிற ஸ்தானத்தில் நீங்கள் நில்லுங்க. கர்த்தர் உங்களுடைய ஆகாரத்தை, உங்களுடைய தானியத்தை எடுத்து இன்னொரு ஆளுக்கு ஆகாரமாக கொடுக்க மாட்டார். தொட முடியாததான் உண்மை. ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்டதான சில சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் மறுபடியும் நீங்கள் வேதத்தில் வாசிக்க கர்த்தர் வந்து தேவ பிள்ளைகள் தவறு செய்ய கண்டிக்கிறாரு, தண்டிக்கிறாரு. முதல்ல கண்டிப்பு, அதுக்கப்புறம் தண்டிப்பு, அப்புறம் இரக்கம், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறாரு, மறுபடியும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வராரு. நான் அன்றைக்கி படித்து கொண்டிருக்கும் பொழுது நேபுகாத் நேச்சார் வந்து என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார்னு சொன்னாரா இல்லையா? அவன் என்ன பண்ணான்? யூத ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போனான், தேவாலயத்தை தீக்கு இரையாக்கினான், மதில் சுவரெல்லாம் இடித்து நாசம் பண்ணான், மொத்த எருசலேம் பட்டணத்தையே இடித்து நாசம் பண்ணிட்டு போனான். அப்படி செஞ்சவனை ஆண்டவர் சொன்னார், இவன் என் ஊழியக்காரன் சொன்னார். கர்த்தருக்கு ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டிய யூத ராஜாக்களை எல்லாம் ஆண்டவர் அவங்க கையில் ஒப்பு கொடுத்தார். எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறாரு, நீ போ அவங்ககிட்ட சரண்டர் ஆயிரு, அப்போ தான் நீ தப்பிப்பேன்னு சொல்கிறாரு. இது நமக்கு புரிய மாட்டேங்குதுல்ல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ வந்து எனக்கு கீழ்ப்படியில்ல, கொஞ்ச நாள் போய் அவனுக்கு கீழ்ப்படிஞ்சிரு. அல்லேலூயா. வேறு வழி இல்லை. அவன் கீழ்ப்படிஞ்சிருந்தானா கண்ணு போயிருக்காது. அதை தான் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். தேவன் நம்மை நடத்துகிற சில தாழ்வான பாதைகளில் போகும்போது அட்லீஸ்ட் ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே,
இதெல்லாம் என்னுடைய குறைவுனால தான் வந்துச்சு ஆண்டவரேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தூக்கிடுவார். என்னை பார்த்தா தான் ஆண்டவருக்கு இப்படி இருக்குது, என்னை பார்த்தா தான் இப்படி இருக்குது. நம்ம குற்றப்படுத்துகிறதே ஆண்டவரை தான். ஏன்னா நம்மெல்லாம் 100% அப்படி சும்மா 90 டிகிரியில் நின்னோம். அதனால் நம்ம மேலே தப்பே கிடையாது. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் சில காலம் பார்வோனுடைய அந்த பாபிலோன் ராஜாவுடைய கையில் ஒப்பு கொடுக்குறார். அவன் கொண்டு போய் அவங்கள அடிமைப்படுத்துகிறான், பல காரியங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த வசனத்தை நான் அன்றைக்கி படித்து பார்த்தேன். நான் இதில் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன்னான்னு எனக்கு தெரியல. ஆண்டவரை நம்பி மட்டும் எதையும் பண்ணிடாதீங்க. ஆண்டவர் யாரையாவது அடித்தாருன்னு சொல்லி அந்த ஆளை அற்பமாக பேசிடாதீங்க, மாட்டிக்குவீங்க. அல்லேலூயா. அந்த வசனத்தை எங்கேயோ நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன், மறந்துட்டேன். அதாவது நேபுகாத் நேச்சாரை பிடிச்சி சாடுன்னு சாடுறாரு. நீ என் பிள்ளைங்களெல்லாம் அப்படி பண்ணிட்ட, என் பிள்ளைங்களெல்லாம் நீ இப்படி பண்ணிட்ட, நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலான்னு போட்டு அவனை போட்டு சாத்துறாரு. நீங்கள் சொல்லித்தானையா செஞ்சேன், நான் சொன்னால் அதுக்காக என் பிள்ளைய அடிச்சிருவியா? இதுதான் பாருங்கள் அந்த தகப்பனுடைய அன்புங்கிறது. ஆண்டவர் அவனை வச்சு தான் அடித்தார். அப்புறம் அவனையே பிடிச்சி சாத்துறாரு. அவனை இன்னொருத்தன் கையில் ஒப்பு கொடுக்குறாரு. புரியுதா? அப்போ பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு பிறகு மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வருது. புரியுதா? அப்போ அடுத்த சாம்ராஜ்யத்து கையில் ஆண்டவர் அவனை ஒப்பு கொடுக்குறாரு. இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சொல்கிறேன், சில தேவ பிள்ளைகள் தவறே செஞ்சுருக்கலாம். அவங்கள தேவன் கொஞ்சம் தாழ்வான பாதைகளை நடத்தி கொண்டு போகலாம். பாருங்கள், இவங்க கீழ்ப்படியாததுனால தான் இப்படின்னு யாரையாவது அற்பமாக பேசுனீங்கன்னா அடுத்த டோக்கன் உங்களுக்கு தான். இல்லையா? அடுத்த டோக்கன் நான் சொல்கிறது எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? ஐயோ, ஆண்டவர் பயங்கரமானவருங்க. அவர் சில நேரம் சில பேரை போட்டு சாத்துவார். பதிலுக்கு நீ சாத்தின ஒன்றை சாத்திடுவார். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம அவருடைய இரக்கத்துக்கு முடிவே கிடையாது. அவர் வச்சு செய்கிற ஆள் அது மாதிரி சொல்லுவாங்களே, இப்போ தான் சொல்கிறாங்க. சாதாரணமாக வச்சு செய்கிறதெல்லாம் அவர் தான் கரெக்டாக வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வச்சு செய்வார். அதனால் நீங்கள் யாராகிலும் தாழ்வான பாதையில் கடந்து போகிறாங்க, ஒரு பிரச்சனையின் பாதையில் போகிறாங்கன்னா, கர்த்தாவே அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்கள ஆசீர்வதிங்கன்னு மட்டும் ஜெபம் பண்ணுங்க. குற்றப்படுத்துகிறதுக்கு நம்மில் யாருக்கும் அருகதை கிடையாது. சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இந்த தேவ ஜனங்கள் இப்படிப்பட்டதான சத்துருக்களுக்கு தானியம் ஆகாரமாக கொடுக்கப்பட்டதும், அவர்களுடைய பிரயாசத்தினுடைய திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடித்ததும் நடந்தது. அப்படிப்பட்ட அந்த காலத்தில் நீங்கள் பட்ட பிரயாசத்துக்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கல. சிலரிடத்தில் ஏமாந்து போனீர்கள், சிலர் வஞ்சிக்கப்பட்டீர்கள், சிலர் ஞானமில்லாமல் சில காரியங்களை இழந்து விட்டீர்கள். நான் சொல்கிற வார்த்தைகள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும். சிலர் ஞானமில்லாமல் சில காரியங்களை நீங்கள் இழந்து விட்டீர்கள், சிலர் புத்திமதிகளை தள்ளி விட்டீர்கள். முன்னாடி உங்களுக்கு சில காரியங்கள் ஆலோசனையாக சொல்லப்பட்டது, ஆனாலும் உங்களுக்கு புரியாது. சில நேரத்தில் ஆவிக்குரிய ஆலோசனையை நம்ம ஆவியில் இருந்தால் மட்டும்தாங்க புரியும். புரியுதா? நான் என்னுடைய லைஃப்பில் பார்த்துருக்குறேன். ஆவிக்குரிய நல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு எவ்வளவு கண்டித்து புத்தி சொன்னாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை, ஆனாலும் நான் கீழ்ப்படுகிறேன். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு என்ன புரியும்? அந்த ஆவிக்குரிய ஞானம்ங்கிறது, அதாவது மனுஷனுடைய ஆவியே அன்றி மனுஷனுக்குரியவைகளை ஒருவனும் அறிய மாட்டான். இது நமக்கு சாதாரணமான ஒரு விஷயம். எப்படின்னா, மனுஷனுக்குரியவைகள் என்ன? சிஸ்டர், மீன் குழம்பு வைக்கிறதுனா எப்படி அப்படின்னு கேட்டால் ஒரு லிஸ்ட்டை போட்டுருவீங்க. சாம்பார் வைக்கிறது எப்படி? இவைகளெல்லாம் மனுஷருக்குரியவைகள். இதே உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்குற ஒரு நாய்கிட்ட போய் சாம்பார் வைப்பது எப்படின்னா, நாக்கத்தொங்க போட்டு வாயில் சாம்பார் வடியும் இல்லையா? அதுக்கு புரியாது. ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிறது நாயோட ஆவி, மனுஷ ஆவி இல்லை. மனுஷனுடைய ஆவியே அன்றி மனுஷனுக்குரியவைகளை அறிய முடியாது. அடுத்து பவுல் சொல்கிறாரு, தேவனுடைய ஆவியே அன்றி தேவனுக்குரியவைகளை ஒருவனும் அறிய மாட்டான். அப்போது ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்கறது யாருக்குன்னா, உங்களுக்குள்ள தேவ ஆவி இருந்தால், ஆமேன், கரெக்டு, எங்கள் பாஸ்டர் சொல்கிறது கரெக்டு, இந்த சிஸ்டர் சொல்கிறது கரெக்டு, இந்த அம்மா சொல்கிறது கரெக்டு, இந்த அக்கா சொல்கிறது கரெக்டு அப்படின்னு தேவ ஆலோசனை வரும் பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்குவம் எப்போ இருக்குன்னா, நமக்குள்ளே தேவ ஆவி இருந்தால். புரியுதா?
அதைத்தான் அவர் சொல்கிறார், பவுல் சொல்கிறாரு, மனுஷனுடைய ஆவி இருந்தால் உனக்கு மனுஷனுக்குரியவைகள் எல்லாம் தெரியும். தேவனுடைய ஆவி இருந்தால் தேவனுக்குரியவைகளையும் நீ கேட்டால் உனக்கு புரியும். இல்லைன்னா அது புரியாது. எவ்வளவு சொன்னாலும் இதில் என்ன இருக்குது இல்லையா? வாயை திறந்து யாரும் சொல்ல மாட்டீங்க. உள்ளுக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கான், உள்ளான ஒரு மனுஷன் இருக்கான், அவன் சொல்லுவான், இதிலலாம் என்ன இருக்குது, சும்மா பாஸ்டர் ஓவராக சொல்கிறார். ஏன்னா மனுஷ ஆவியை ஓவர்டேக் பண்ணுறது தான் தேவ ஆவி. கரெக்டாக? அது கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். காலையில் சீக்கிரம் எந்திரிங்க அப்படின்னா முக்கால்வாசி கர்த்தருடைய பிள்ளைகள் காலையில் எழுந்திருக்கிற பழக்கமே கிடையாது. புரியுதா? அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு அதிகாலையில் எழுந்து ஜெபிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆமாம், 8 மணி வரைக்கும் தூங்கியே பழக்கப்பட்டு இன்றைக்கி இருக்கிற வாலிப சமுதாயம் ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. 8 மணிக்கு முன்னாடி எழுப்புனா கோபம் வருதா? அப்போ என்ன ஆவி இருக்குதுன்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. கஷ்டமாக இருக்கா சொல்கிறது? இதே நீங்கள் படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகணுன்னா காலைல எழுந்திரிச்சு ஓடுவீங்க பாருங்கள். கர்த்தர் அப்போ கணக்கு கேட்பார். அப்போ உனக்கு வருமானம் வருதுன்னொன்னே என்ன செய்கிற? எந்திரிச்சு ஓடுற. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் மூலமாக உனக்கு கிடைக்கிற நன்மை உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. உனக்கு பலனை கொடுக்குறவர் அவர், உனக்கு படிப்பை கொடுக்குறவர் அவர், உனக்கு வேலையை கொடுக்குறவர் அவர், வருமானத்தை கொடுக்குறவர் அவர், உன்னுடைய வருமானத்தை பாதுகாக்கிறவர் அவர், உன் ஜீவனையே பாதுகாக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு செய்கிற நன்மைகள் கண்ணுக்கு தெரியல. மாசான கையெழுத்து போட்டு வாங்குகிற சம்பளம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. புரியுதா உங்களுக்கு? அப்போ எவ்வளோ பெரிய தவறுகளை நம்ம செஞ்சிட்ருக்கிறோன்னு யோசிச்சு பாருங்கள். புத்திமதிகளை தள்ளி விடாதிருங்கள். எவ்வளவு லேட்டாக படுத்தாலும் காலையில் எந்திரிக்கணும். ஆமென். ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் ரொம்ப உடம்பு சரியில்லை, முடியலை, நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை, அது மாதிரி சில பலவீனங்கள் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எப்போவுமே இதான் கதையாக இருந்தால் உங்களுடைய ஆவிக்குரிய நிலை செத்துப்போன நிலைமையில் தான் இருக்கும். உங்களுடைய ஆசீர்வாதங்களை யார் பட்சித்து கொண்டு போகிறாங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்கள் போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, நீங்கள் அதிகமாய் அறுத்தும் கொஞ்சமாய் கொண்டு என்ன செய்கிறீங்க, சேர்க்குறீங்க. போன வாரம் நம்ம பார்த்த அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆகாய் 1:9 சொல்கிறாரு, அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வீடு பாழாக போய் கிடக்குது. எந்த வீடு? என் இருதயமாகிய நான் குடியிருக்கிற தேவனுடைய ஆலயமாகிய இந்த வீடு பாழாக போய் கிடக்குது. அது பாட்டு கிடந்து தூங்குது. 9 மணி வரைக்கும் தூங்குது. அப்படியே 9 மணி வரைக்கும் தூங்கி பல்ல கூட விளக்காமல் வாயை கொப்பளிச்சுட்டு ஓடுற ஆட்கள்லாம் இருக்காங்க. வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் பல்லு விளக்குற ஆட்களும் இருக்காங்க. இது தீர்க்க தரிசனமாக வருதா? உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற வாலிப சமுதாயம் கேடு கெட்டு போய் கிடக்குது. ஒருவேளை நீங்கள் அதிலெல்லாம் இல்லைன்னா கர்த்தருக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம், அடித்து பிடிச்சி ஓடுறது, குளிக்கிறது கிடையாது. இப்போ நமக்கு ஒன்று இருக்குது, அவ்வளோதான். அன்பு திரளான பாவங்களை மூடுங்கிற மாதிரி சென்ட்டு எல்லா நாற்றத்தையும் மூடி அப்படியே ஓடு, அடித்து பிடிச்சி ஓடுறது. கரெக்டாக கடைசி டைமில் தான் அலாம் வச்சுட்டு எந்திரிச்சிட்டு கட்டன்னு ஓடுறது. ஊத்தையும் துருவமான தேசத்துக்கு ஐயோ, நாத்தமும் துருவமான தேசத்துக்கு ஐயோ. கர்த்தருடைய பிள்ளைகள் உடல் சுத்தமாக இருக்கணும், மனம் சுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. ஏனென்றால் உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நான் சொல்லலை, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அதனால் நீங்கள் சில நேரத்தில் என் மனசுலாம் சுத்தமாக இருக்குது பாஸ்டர், தேவாலயத்துக்குள்ளே உள்ளே சுத்தமாக வச்சு வெளியே ஃபுல்லாக சாக்கடையை வாசல்லாம் ஊற்றி போட்டு நீங்கள் அப்படி காலை வச்சு வந்தீங்கன்னா சில நேரங்களில் இந்த தெருவில் பார்த்திங்கன்னா பொங்கிடும். என்னது ஆசீர்வாதமாக? சாக்கடை பொங்கிடும். பிள்ளைகள்லாம் கஷ்டப்பட்டு வருவாங்க, காலை ஊனி வருவாங்க. சந்தோஷமாக இருக்குமா? பாத்திரத்தின் உட்புறத்து மாத்திரம்ல வெளிப்புறமும் சுத்தமாக இருக்கணும், வெளிப்புறம் மட்டும் இல்லை உள்புறமும் சுத்தமாக இருக்கணும். அதுதான் தேவனுடைய ஆலயம். பாழாய் கிடக்கும்போது நீங்கள் உங்கள் வேலைக்கு நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. அதை செய்யாதிருங்கள் தான் ஆண்டவர் போன வாரத்தில் நமக்கு எச்சரிப்பை கொடுத்தார். அப்போது சிலர் புத்திமதிகளை தள்ளிவிட்டதுனாலே அப்போ எனக்கு உரியவைகள் எங்கேயோ போய் சேருது,
நான் படுகிற பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் எனக்கு வரவில்லையே அப்படிங்கிற கவலையோடு கூட இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இந்த வசனத்துக்கு முந்தின வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இப்போ உங்களுடைய பிரயாசத்தின் பலம் வெளியில் போகாமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை முந்தின வசனத்தில் சொல்கிறார். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தணும். யார் எருசலேம்? யார் எருசலேம்? நம்ம தான் அந்த எருசலேம். எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்தணும். ஏன்னா ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, பரிசுத்த வாழ்க்கையில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, வேத வசனத்துக்குள்ள ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை. வசனங்கிறது கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். இப்போது கட்டளை என்பது தேவன் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது, வார்த்தைக்கும் வசனத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்போது கட்டளையே விளக்கு, அந்த கட்டளை எழுதப்பட்டிருக்கிறது ஒரு டார்ச் லைட் மாதிரி. வேதமே வெளிச்சம்னா நீங்கள் அதை ஆன் பண்ணால் தான் வெளிச்சம் வரும். ஆமென். இப்படி எடுத்துக்கலாமே, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். கட்டளைகள் வேத புஸ்தகத்தில் இருக்குது, பைபிள் மட்டும் உங்கள் கையில் இருந்தால் விளக்கு கையில் இருக்குது, ஆனால் எரியலை. அதை எப்படி ஆன் பண்ணுறது? நீங்கள் வாசித்து தியானிக்கும் பொழுது வெளிச்சம் உண்டாகும். இல்லைன்னா ஒரு கருப்பு கலர் புஸ்தகம், ஒரு பிரிண்ட் பண்ணப்பட்ட ஒரு புஸ்தகம், பேர் வேணால் அதில் பரிசுத்த வேதாகம்னு எழுதியிருக்கலாம். உங்கள் கையில் இருக்கிற வேதத்துக்கு நீங்கள் அதை பயன்படுத்தாத வரைக்கும் அது வெறும் கருப்பு கலர் புஸ்தகம்தான். அதை போய் தலைமாட்டில் வச்சு படுத்தா பேய் ஓடணும் மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. கூடவே உங்கள் கூடவே படுத்திருக்கோம். இல்லையா? நீங்கள் நிறைய பேர் ஏமாந்துட்டுருக்குறாங்க, தலைமாட்டில் பைபிள் வச்சு படுத்தா. அதெல்லாம் அதாவது ரட்சிக்கப்படாதவங்க ஏதோ ஒரு துளி விசுவாசத்தில் வச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் அந்த ஒரு துளி விசுவாசத்துக்கு சில நேரம் உதவி செய்கிறார், நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா அந்த கொஞ்சம் விசுவாசம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை அறிஞ்சதுக்கு பிறகு, நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு, உங்கள் அப்பா இருக்கிறாங்க, உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் பேசவே மாட்டீங்க, ஆனால் உங்கள் அப்பா படத்தை மட்டும் நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே அலையிறீங்க. ஆனால் உங்கள் அப்பா வந்தால் உங்கள் அப்பாட்ட பேச மாட்டீங்க. அப்பா மாதிரிலாம் கொஞ்சம் கை தூக்குங்க, அப்பா மாதிரிலாம் கை தூக்குங்க. என்ன நெகேமியா பிரதர், இன்னும் அப்பா ஆகலையா? நீங்களும் ஒரு அப்பா தானே? சரி, அம்மாமாரும் சேர்ந்து கை தூக்குங்க. அப்பாமாரும் அம்மாமாரும் நல்லா கை தூக்குங்க. உங்கள் பிள்ளைங்க உங்கள் கூட பேசாமல் இருந்து அவங்க படத்தை மட்டும் உங்கள் பாக்கெட்டில் வச்சு அவங்க பாக்கெட்டில் வச்சுட்டு போனால் எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுவீங்க? இப்போ கை தூக்குங்க. முடியாதுல்ல? அதே போல் தான் அவர் எழுதி கொடுத்த கட்டளை உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் 1க்கு 7 பைபிள் இருக்குது. அல்லேலூயா. பைபிள் படித்து கிளியலை சில பேர் வீட்டில், அது பராமரிப்பு இல்லாமல் சிலது கிழிஞ்சு போய் கிடக்குது. புரியுதா? படித்தவங்க பைபிளும் படிக்காதவங்க பைபிளும் பைபிளை திறந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லையா? ஆமாம். சில பேருக்கு ஜிப்பெல்லாம் சிக்கி போயிருக்குது, சில பேருக்கு பேஜே ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு கிடக்குது. ஏன்னா சில ஆண்டு காலங்கள் ஆகி போயிடுச்சு. அப்போது அந்த எருசலேமை கர்த்தர் முதல்ல ஸ்திரப்படுத்தினார்னா தான் அந்த எருசலேமுடைய ஆசீர்வாதங்கள் கைக்கு வரும். அல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், ஒருவேளை உலக மனுஷங்கள்லாம் அப்படி இல்லையே அப்படின்னு சொன்னால், உலக மனுஷர்களுடைய நீதி வேறங்க. அறிந்து செய்கிறவர்களுக்கு தான் அநேக அடி. ஆமென். நீங்கள் தானே பரலோகத்துக்கு போகணுன்னு உட்காந்துருக்கிறீங்க. அவங்களாம் பரலோகத்துக்கு போகணுன்னுலாம் இல்லையா? அவங்களுக்கு வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும், அது மட்டும்தான் அவங்களுடைய எண்ணம். அது அவங்களுக்கு இந்த உலகத்திலே அவங்களுடைய எல்லா பிரயாசங்களும் முடிஞ்சு போயிடும். ஆனால் பரலோக ராஜ்யம் போகணும்னு சொன்னால், இப்போ எல்லாருக்கும் காலையிலே எந்திரிச்சு போட்டு லெஃப்ட் ரைட் கொடுக்க மாட்டாங்க. யார் மிலிட்ரியில் போய் ஜாயின் பண்ணணும்னு போகிறாங்களோ அவங்கள காலையில் தட்டி எழுப்புவாங்க, முதுகில் மூட்டையை கட்டுவாங்க, முட்டி போட்டு ஏற சொல்லுவாங்க இல்லையா? நீ மிலிட்ரி மேனாக ஆகணும்னா நீ இப்படி தான். அதுபோல தான் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை ஸ்திரப்படுத்தணும். எதிலெல்லாம் குறைவாக இருக்கிறீங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தெரியுது பாஸ்டர், ஆனால் ஒன்றும் பண்ண முடியல பாஸ்டர். அதாவது உங்களால் தனியாக ஜெபிக்க முடியாதவங்களை தான் சர்ச்சைக்கு கூப்பிட்றோம். ஏன்னா 4 பேரோட சேர்ந்து ஜெபிக்கும்போது உங்களுக்கு ஜெப ஆவி பற்றி எரியும். நீங்கள் தனியாகவும் ஜெபிக்கிறதில்ல,
சர்ச்சுக்குள்ளே வந்து எல்லாரோடையும் சேர்ந்தும் ஜெபிக்கிறது இல்லைன்னா உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். என்ன எல்லோரும் என்ன முறைக்கிறீங்க? ஹல்லேலூயா. தனியாகவும் உட்காந்து உங்களால் ஜெபிக்க முடியாது. சரி, ஒரு கூட்டமாக வந்து ஜெபம் பண்ண வாங்கன்னா அதுக்கும் வரமாட்டான். அப்போது உங்களுடைய ஆலயம், இந்த ஆலயம் பாழாய் கிடக்குதா இல்லையா யோசிச்சு பாருங்கள். அது உள்ள ஃபுல்லாக, அதாவது எந்த பயன்படுத்தாத பொருளும். இப்போ இந்த கீபோர்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் உள்ளே வச்சுருந்தோம். எடுத்து பார்த்தா உள்ள இத்தனைக்கும் ரூம் பூட்டி தான் வச்சுருக்குறோம். அந்த பக்கம் ஜன்னல் வென்டிலேஷன் கூட கிடையாது. அதில் எப்படி அவ்வளோ டஸ்ட்டு போய் உட்காந்துச்சு? நீங்கள் பயன்படுத்தலைன்னா அசுத்தம் உள்ளே போகிறதுக்கு ஒரு எந்த ஒரு காரியமும் நீங்கள் சும்மா இருந்தாலே போதும். நீங்கள் ஜெபிக்காமல், பைபிள் வாசிக்காமல், சர்ச்சுக்கு வராமல், ஜெபத்துக்கு வராமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாவம் வந்துடும். ஆனால் சுத்தம் வருமா? நல்லா தான் பாஸ்டர் மூடி வச்சுருந்தோம். மூடி வச்ச வீட்டுக்குள்ளே எத்தனை கரப்பாம்பூச்சி, எத்தனை ஒட்டடை ஆகுது. அதுபோல் தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பயன்படுத்தலைன்னா அது நடக்கும். ஆண்டவர் வந்து இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு முதலாவது எருசலேமை ஸ்திரப்படுத்தணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? என்ன ஸ்திரப்படுத்துங்கப்பா, என்ன ஸ்திரப்படுத்துங்க, நான் குறைவாக தான் இருக்கிறேன், என்னை ஸ்திரப்படுத்துங்க. நீங்கள் ஒத்துக்கொண்டீங்கன்னா முதல் படி ஒத்துக்கொள்வது. அது அப்போது ஸ்திரப்படுத்துறதுக்கு தேவன் கொடுக்குற ஆலோசனைகளை நம்ம என்ன செய்யணும்? அதை ஏற்றுக்கொள்ளணும். அநேகர் அந்த ஆலோசனைகளை தள்ளினபடினால தான். தள்ளுறதுன்னா, இல்லை பாஸ்டர் நீங்கள் அதெல்லாம் எனக்கு சொல்லாதீங்க அப்படி நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அதாவது சொல்லப்பட்ட வார்த்தைகள், இப்போ சில நேரத்தில் என் மகன்கிட்ட ஒரு சில காரியங்களை இதை எடுத்து வச்சிடுறா அப்படின்ட்டு போவேன். ஓகே டேடின்னு சொல்லிடுவான். ஆனால் திரும்ப வந்து பார்த்தா அது அங்கே தான் இருக்கும். மாட்டேன்னு சொல்லலை, புரியுதா? நான் எதுக்கு எடுத்து வைக்கணும் அதுவும் சொல்லலை. எடுத்து வச்சிடுறேன்னு தான் சொன்னான், ஆனால் எடுத்து வைக்கலை. அப்போ அங்கே கீழ்ப்படிதல் இருக்குதா? சொல்லுங்கள். ஆலோசனை தள்ளப்பட்டிருக்குதா இல்லையா? இதுதான். இது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க. வீட்லேயும் பிள்ளைகள் அப்படி இருக்காதீங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படுகிற காரியத்துலேயும் நான் அடிக்கடி சொல்கிற காரியம், சொன்ன உடனே கீழ்ப்படியலைன்னா அதுக்கு பேர் கீழ்ப்படியாமை தான். அப்புறம் செய்கிறேன்னு சொன்னாலும் அது கீழ்ப்படியாமை தான். உண்மையா இல்லையா? சில பேர் ஏன் சர்ச்சுக்கு வரல பாஸ்டர், சில பிரச்சனை இருக்குது பாஸ்டர், அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன் பாஸ்டர். பிரச்சனையும் முடிய போகிறதில்ல, நீயும் சர்ச்சுக்கு வர போகிறதில்ல. என்ன பிரச்சனை இருக்கோ இருக்கிற நிலைமையில் தேவனை நோக்கி வரணும். ஹல்லேலூயா. நான்லாம் சர்ச்சுக்கு போன நிலமெல்லாம் வேறு மாதிரி நிலமைங்க. ஹல்லேலூயா. அதுலேயும் நான் ஊழியத்துக்கு போன நிலமை இன்னும் பயங்கரமான நிலமை. புரியுதா உங்களுக்கு? அதாவது எந்த ஹோப்பும் கிடையாது. அப்படியே தனியாக ஒரு காற்றுல பறக்கிற ஒரு குப்பை தான். அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை, ஆண்டோடைய பாதத்தில் சரண்டர் ஆகிரு, அவ்வளோதான். ஹல்லேலூயா. அவர் பாதத்தில் சரண்டர் ஆகிரு. உனக்கு மதிப்பு இருக்குதா, மரியாதை இருக்குதா, அதெல்லாம் வேறு. நான் வந்து ஒரு 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 பேப்பரை போல் பறந்து போய் ஒட்டினா கூட ஆண்டோடைய பாதத்தில் நான் ஒட்டிடணும். அந்த வாஞ்சை மட்டும் எனக்கு இருந்துச்சு. ஆண்டவர் என்னை பேப்பராக வைக்கலை, டாப்பராக தான் வச்சார். ஹல்லேலூயா. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சபைக்குள்ளே நான் போகும்போது, நான் போனது கொடுக்கப்பட்ட அழைப்பு வேறு, அந்த அழைப்பின்படி என்னை பயன்படுத்தலை. அதுக்கப்புறம் போய் ஆஃபீஸில் போய் நான் நிற்பேன். ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் போய் டீ வாங்கிட்டு வாங்குவாங்க. ஃப்ளாஸ்கில் போய் டீ வாங்கிட்டு வருவேன். டீயை ஊற்றி கொடுப்பேன், எல்லோரும் குடிப்பாங்க. டம்ளரை கழுவி கொண்டு வச்சுட்டு ஓரமாக நிற்பேன். இதுதான் என்னுடைய முதல் ஊழியம். அதே போல் விசுவாசியான ஆலயத்துக்கு போகும்போது 2 ஆராதனை நடக்கும். ஒரு ஆராதனையில் லேடிஸ் சைட்லேயோ ஜென்ஸ் சைட்லேயோ நிறைய பெரிய சபைன்றதுனால நிறைய செப்பல்ஸ் வரும். அந்த செப்பலை வாங்கி கொண்டு அந்த ரேக்கில் வச்சு அடுக்கி வச்சுட்டு அவங்களுக்கு டோக்கன் கொடுத்து திரும்பி வரும்போது அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறது. செருப்பு தூக்குற வேலை தான். ஹல்லேலூயா. நமக்கு போனவுடனே கலெக்டர் வேலை கொடுத்துடணும்னு நம்ம ஆசைப்படுவோம். எல்லாமே அடிப்படையிலிருந்து வந்தாலும் அதே சபையில் தலைமை போதகருக்கு அடுத்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்து என்னை உயர்த்தினார். அதுக்கு ஒரே காரணம், நான் அடிக்கடி ஜெபத்தில் சொல்லுவேன், என் போக்கிடம், என் புகலிடம், நான் தங்குமிடம், என் உறைவிடம், என் புகலிடம் எல்லாம் நீர் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமாம். சொந்த பந்தங்கள்லாம் என்னைய கழுவி கழுவி ஊற்றுவாங்க.
அவங்க கழுவி கழுவி ஊற்றுனதை விட ஆண்டவர் என்ன கழுவி கழுவி சுத்தம் பண்ணார். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் வந்து கரத்தில் எடுத்தார். அதைத்தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்குவார். முதல்ல ஸ்திரப்படுத்துவார், அதுக்கப்புறம் உங்களை பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரப்படுத்துகிறதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற மாற்றங்களை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களை புகழ்ச்சி ஆக்குவார். ஹல்லேலூயா. அதாவது ஒரு குழந்தை பிறக்கும்போது அசிங்கமாக அருவருப்பாக தான் பிறக்குது. ரத்தத்தோடையும் அங்கே இருக்கக்கூடிய கழிவுகளோடையும் தான் அது பிறக்குது. அதுக்கப்புறம் அதை எடுத்து அது என்ன செய்கிறாங்க, சில ட்ரீட்மெண்ட் அதுக்கு பண்ணுறாங்க, சில க்ளீனிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து அருமையான ஒரு வெள்ளை துணியில் அழகாக சுற்றி கொண்டு போய் பொம்மை மாதிரி கையில் என்ன செய்கிறாங்க, அந்த குழந்தைய கொடுக்குறாங்க. அதே போல் தான் நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் வரும் பொழுது உங்களுக்குள்ளே 1000 அழுக்கு இருக்கும். ஆண்டவரே நான் இதெல்லாம் விட்டுட்டு உங்ககிட்ட வரேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வர முடியாது. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்காக வெயிட் பண்ணும்போது அது சொல்லுது, இல்லை நான் குளிச்சுட்டு தலைவாரிட்டு நான் வந்து பிறந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பிறக்க முடியுமா? உங்களால் உங்களை சுத்தம் பண்ண முடியாது. உங்களால் உங்களை பரிசுத்தம் பண்ண முடியாது. உங்களால் உங்களை பரிசுத்தம் பண்ண முடியும்னு சொன்னால் எதுக்கு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரணும்? அவர் எதுக்கு ஜீவனை கொடுக்கணும்? சில பேருக்கு லாஜிக்கே தெரியல. சில பேர் சொல்லுவாங்க, இல்லை பிரதர் எனக்கு சில பழக்கம் எல்லாம் இருக்குது பிரதர், சில பழக்கம்லாம் இருக்குது, அதை விட்டுட்டு நான் ஆலயத்துக்கு வந்துடுறேன். நீ அப்படியே வா. ஹல்லேலூயா. உங்களால் ஒரு கெட்ட பழக்கத்தை, ஒரு அடிமைத்தனத்தை விடவே முடியாது. நாங்களாம் என்ன பல்ட்டி அடிக்காமையாக வந்தோம்? எங்கள் பலத்தினால நாங்கள் எல்லாத்தையும் பண்ண முயற்சி பண்ணி 4 நாள் 5 நாள் 1 வாரம் 1 மாதம் அப்படியே விட்டுட்டு திருப்பி வந்து ஒட்டிக்குவோம். வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அவர் தான் உங்களுக்கு பாவத்திலேருந்து விடுதலையை கொடுக்கணும். அதுக்கு ஒரே வழி, வந்தீங்களா, உட்காந்திங்களா, வசனத்தை கேட்டிங்களா, ஆண்டவரே நான் இந்த காரியத்தில் குறைவாக இருக்கிறேன், என்னை மாற்றுங்கப்பா. இந்த ஜெபம் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் மகிமையின் மேலே மகிமை அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க, மறுரூபம் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து வரணும். ஒருத்தர் வியாதியில் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்குறோம், நீங்கள் இவ்வளோ வியாதியில் இருக்கீங்களே டாக்டர்கிட்ட வாங்கினா, இல்லை சில வியாதிலாம் இருக்குது, அதெல்லாம் சரியானோன்னே நான் டாக்டர்கிட்ட வரேன் அப்படி சொல்லுவோமா? டாக்டரே இயேசு கிறிஸ்து தாங்க. உங்கள் வாழ்க்கையின் பாவத்துக்குரிய டாக்டர் அவர் மட்டும்தான். அப்படியே வா. நான் ஒரு முறை ஒருத்தருக்கு தெருப்பிரசங்கத்தில் போய் சொல்லி ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லிவிட்டு அவர்கிட்ட நின்று என்னால் பேச முடியலை. அவர் 3 பாட்டில் 4 பாட்டில் விட்டாரான்னு தெரில, அவ்வளோ நாத்தம். அப்போ நான் விசுவாசியாக தான் இருக்கிறேன். அவருக்கு ஒரு மத்தியானம் ஒரு சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு போல் அவருக்கு சுவிசேஷம் சொல்லி அவர் அப்படியே மனம் திரும்பி பாவத்தில் உணர்வடைஞ்சு அழுதார். சரி, நான் அவருக்காக ஜெபம் பண்ணிவிட்டு சாயந்தரம் ஆராதனைக்கு கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போய் என் பக்கத்தில் தான் உட்காந்தேன். அவர் குடித்ததுக்கு எனக்கு போதை ஏறிச்சு பாருங்கள், அவ்வளோ ஸ்மெல்லு. அதோடு தான் உட்காந்து ஆராதனையில் முழுக்க நானும் அட்டன் பண்ணேன். பாவத்தை விட்டுட்டுலாம் ஆண்டவர்கிட்ட வர முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை மாற்றுங்கிற எதிர்பார்ப்போடு வாங்க. கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை புகழ்ச்சி ஆக்குவார். ஹல்லேலூயா. அதை நான் குடிகாரனை தான் சபைக்குள்ளே போனேன், ஸ்மோக் பண்ணுறவனாக தான் சபைக்குள்ளே போனேன். கர்த்தருடைய வசனம் என்னை உருவாக்கியது. அதுக்கப்புறம் என் நண்பர்கள்லாம் சொன்னாங்க, நீயாடா இப்படி இருக்கிற, நீயாடா இப்படி மாறின. புகழ்ச்சி ஆக்கினாரா இல்லையா? ஹல்லேலூயா. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி உங்களை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் இந்த 2 வேலையும் நடக்கிறதுக்கு அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் வரணும், வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு சொன்னால் அவரை நீங்கள் சும்மா விடக்கூடாது. யாரை? அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள்னா அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். வசனம் பாருங்கள் எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது பாருங்கள். அவரை உட்கார விடாதீங்க. ஆண்டவரே நீர் போய் தலையணையை வச்சுட்டு படுத்துட்டீர்னா எங்கள் படகு என்ன ஆயிரும்? ஆமாம், மூழ்கி போயிடும். ஆண்டவரே எழுந்துருங்க. அவன் வர்ஷிப்பில் சொன்னது போல் கவலை இல்லையான்னு கேட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. கவலை இல்லையான்னு மட்டும் கேட்கக்கூடாது. அவருக்கு எல்லாம் இருக்குது. அவர் கூப்பிடும்போது நம்ம சத்தம் கொடுக்கல, இப்போ நம்ம கூப்பிட்டா அவர் சத்தம் கொடுக்க மாட்டேங்கிறார். இது எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கும். அது உங்களுக்கு எச்சரிப்பாக இருப்பதாக.
அவர் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து கொடுத்து உங்களை கூப்பிட நீங்கள் அப்படியே மனசை கடினப்படுத்திக்கிட்டு நான் இப்படி தான் இருப்பேன், நான் என்னை மாற்றிக்க மாட்டேன்னு நீங்கள் இருக்க ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் அமைதியாவார். நீங்கள் கூப்பிடுங்க, அவர் காது கேளாதவர் போல் இருப்பார். அல்லேலூயா. இந்த நிலைமைக்கு தான் அவரை கொண்டு போயிடக்கூடாது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் அவரை டிஸ்டர்ப் பண்ணணும். ஆமென். அதை தான் காலையில் சொல்கிறேன். நீங்கள் காலையில் எந்திரிச்சு அவரை டிஸ்டர்ப் பண்ணுங்கள். நீங்கள் 3 நாள் அவரை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா 4வது நாள் அவர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார். என்ன எந்திரிக்கலையா? எத்தனையோ நாட்களுங்க அசந்து தூங்கும் போதெல்லாம் ஜெபத்துக்கு நேரம் ஆச்சு அப்படின்னு சத்தம் கேட்கும். ஒரு தட்டு தட்டிட்டு ஜெபத்துக்கு நேரம் ஆச்சுன்னு சத்தம் கேட்கும். டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா யாருமே பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. அந்த டைமுக்கு அலாரம் அடிக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் அலாம், நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எங்கள் வீட்டில் அலாம் அடிச்சுன்னா எங்கள் அப்பா அலாம் ஜாஸ்தி ஆகிடும். மனுஷ கழுதி தூங்க விடுறியா நீ அப்படின்னு கோபம் வந்துடும் அவங்களுக்கு. அப்போ அலாம்லாம் வைக்கவும் முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அலாம் வாங்குறதுக்கு காசும் கிடையாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பாஸ்டர் பீட்டர், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பாஸ்டர் பீட்டர் ஜன்னலுக்கு நேராக வருவார். வரும்போதே கீழேருந்து வரும்போதே ஒரு கல் எடுத்துகிட்டு வருவார். கரெக்டாக என் மேலே கல்லை தூக்கி போடுவார். நான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன்னா அவர் கல்லை தூக்கி போடுவார். ஒருவேளை அவர் அசந்து தூங்கிட்டாருன்னா நான் போய் கல்லை தூக்கி போடுவேன். அதாவது எங்களை கிறிஸ்துவுக்குள் வளர்த்து கொள்ளுகிறதுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அல்லேலூயா. எங்கள் வீட்டில் நான் எழுந்திரிச்சு மெல்ல, எங்கள் அப்பாவுக்கெல்லாம் வந்து பூனை கத்துற சத்தங்கள், குருவி கத்துற சத்தத்துக்கு எங்கள் அப்பா முழிச்சிருவாங்க. மெல்ல கதவை சாத்திட்டு போவேன். அதுக்குள்ளே காலங்காத்தால் எங்கே போகிற அப்படின்வாங்க. அதே அப்பா தான் முன்னாடியே வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்பட்டு நம்ம இருந்தோம்னா, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். என்னைக்கு பைபிளை தூக்கணும் அன்னையிலிருந்து என் தாய் தகப்பனை நான் எதிர்த்து பேசுனது கிடையாது, வீட்டில் சண்டை போட்டது கிடையாது. என்னுடைய ஒவ்வொரு கேரக்டர்களையும் அவங்க கவனித்தாங்க, அவங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க, கர்த்தருக்குள்ளே வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை மிக மிக நம்முடைய வாயின் வார்த்தைகளில், நம்முடைய நடக்குகளில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி உங்களை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அவரை நீங்கள் அமர்ந்திருக்க விடக்கூடாது. நீங்கள் அவரோட பேசிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் பேசலைன்னு சொன்னால், சர்ச்சில் கூட நீங்கள் கர்த்தர் உங்களோட பேசலைன்னு சொன்னால் உங்களுக்கு தூக்கம் வந்துடும் இல்லையா? கர்த்தர் உங்களோட பேசினார்னா தூக்கம் வராது. அப்படியே முழிச்சிருப்பீங்க, ஆண்டவர் என் கூட பேசிகிட்டு இருக்காரு. ஒருவேளை கர்த்தர் உங்களோட பேசலைன்னா என்ன வந்துடும்? யாருக்கா கண்ணு சொருவுதா? பிள்ளைகளே, யாருக்கும் கண்ணு சொருவுதா? கர்த்தர் உங்களோட பேசிகிட்டு இருந்தால், ஐயோ ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரே இல்லையா? இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், வந்து உங்களோட நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா, பாஸ்டர் வந்திருக்காங்க, பாஸ்டர் பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு யாராவது சொல்லுங்கள் பாஸ்டர், இப்போ தான் வந்தீங்களா பாஸ்டர், சரி பாஸ்டர், டீ குடிக்கிறீங்களா பாஸ்டர், அப்படியா சொல்லுவீங்க? கர்த்தர் உங்களோட பேசினா என்ன வராது? தூக்கம் வராது. அப்போது நான் பேசிக்கிட்டே இருந்தால் நீங்கள் தூங்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களோட பேசிகிட்டு இருந்தால் உங்களுக்கு தூக்கம் வராது. நீங்கள் கர்த்தரோட பேசலைன்னா அவருக்கு தூக்கம் வந்துடும். படகுல அதுதான் நடந்துச்சு. அவர் ஏன் தலையினை வச்சு படுத்தார்? இவன் கதை உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். ஏய், அந்த காலத்தில் எவ்வளோ மீன் பிடிச்சோம் தெரியுமாடா, என் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு வருமாடா, நாங்கள் போட்டு எடுத்துகிட்டு போனோன்னாவே அப்படி 4 போட்டு ஃபுல்லாகிருண்டா, அப்படி எனக்கு எந்த இடத்துல அப்படி தண்ணியை பார்த்தோன்னு தெரியும், இந்த இடத்துல எவ்வளோ மீன் இருக்குன்னு தெரியும், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. இவன் கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். ஏசுநாதர் பார்த்தாரு, சரி உன் கதையை நீ பேசிகிட்டு இருக்க, என்ன நீ என்ன செய்கிற, கண்டுக்கவே இல்லை, ரைட்டு நான் தூங்குறேன்னு அவர் தூங்கினார். அவர் தூங்குனதுக்கு என்ன காரணம்? அவரை அமர்ந்திருக்க விட்டார்கள். அப்புறம் கொந்தளிப்பு வந்து, சில பேருக்கு கொந்தளிப்பு வந்த பிறகு தான் இயேசுவே அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி ஜெபிக்கணுமா, பிரச்சனை வந்த பிறகு ஜெபிக்கணுமா? சொல்லுங்கள், வாயை திறந்து நீங்கள் சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் எப்போவுமே அவரோட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அவரோடு நல்ல உறவில் இருந்தீங்கன்னா பிரச்சனை வராதா பாஸ்டர்? கண்டிப்பாக வரும். யார் இயேசுவோட ரொம்ப பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனையே வரும். ஆனால் பிரச்சனையை நீங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம தொடர்பில் தானே இருக்கிறோம். என் பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குது, அவருக்கு தெரியும். அல்லேலூயா. இப்போது கம்ப்யூட்டரில் வந்து ஆன்டிவைரஸ்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த காலத்தில் நாங்கள் தனியாக அதை இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ உள்ள விண்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே செக்யூரிட்டியெல்லாம் வந்துடுது.
நீங்கள் தேவையில்லாத ஒரு விஷயம் உள்ள ஒரு பென்ட்ரைவ் மூலமாக ஏதோ ஒன்று மூலம் ஒரு வைரஸ் வந்துச்சுன்னா டிடிங் நிற்கும். ஏய், வரக்கூடாத ஆள் உள்ளே வந்திருக்கிறான் அப்படின்னு உடனே கம்ப்யூட்டர் காட்டும். புரியுதா? ஏன்னா ஆன்டி வைரஸ் அங்கே அப்டேட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஆண்டவரும் ஒரு ஆன்டி வைரஸ் தான். ஹல்லேலூயா. வைரஸ் உள்ளே வந்தால் ரைட்டு, வைரஸ் வந்துருச்சு ஆண்டவரே நம்ம கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது வரும், அது போகும். நீ என்ன செய்ய, காலையில் எந்திரிச்சு தோத்திரம் பண்ணு, நீ அல்லேலூயா சொல்லு, பைபிளை வாசி, நீ துதிச்சுக்கிட்டே இரு, பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுக்கு பிரச்சனை வந்துச்சு, பயமுறுத்தல் வந்துச்சு. உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் அந்த ராஜாவை ஜெயித்தோம், இந்த ராஜாவை ஜெயித்தோம். அதே போல் நீங்கள் எசேக்கியா ராஜா உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க, அவன் கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார்னு சொல்லி பொய்யெல்லாம் சொல்லுவான். அப்படியெல்லாம் சொல்லி ஜனங்களை கலங்க பண்ணாங்க. ஒரு கடிதம் வேற எழுதி விட்டான், இந்த பாரு அப்படின்ட்டு. அவன் பாருங்கள் அழகாக பண்ணான் பாருங்கள். அதை அப்படியே கொண்டு போய் தேவ சமூகத்தில் தேவாலயத்தில் கொண்டு போய் விரித்து படித்து, ஆண்டவரே இதெல்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டான். கோட்டை சுவருக்கு வெளியே, மதில் சுவருக்கு வெளியே அங்கே ஆண்டவர் கிரியை செஞ்சுருந்தார். அங்கே ஒரு தகவல் வந்துச்சு. அவன் அங்கே போன இடத்துல அவனை போட்டு தள்ளினாங்க, தலை கவிழ்ந்து கொண்டு போனான். அவனுடைய பிள்ளைகளே அவனை கொன்னாங்க. எசேக்கியா ராஜா ஒன்று தான் செஞ்சான், ஆலயத்தில் போய் ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடினான். ஆண்டவரை அமர்ந்திருக்க விடவில்லை, ஆண்டவர் சத்துருக்களை நிக்கிரகம் பண்ணினார். இந்த ரகசியத்தை எத்தனை பேர் புரிஞ்சிருக்கிறீங்க? அதுதான் அவரை அமர்ந்திருக்க விடாதவர்களுடைய காரியம். அவர் அமர்ந்திருக்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர் அமைதியாக இருப்பார். பிறகு நீங்கள் ஆண்டவருக்கு தகவல் சொல்லணும். ஆண்டவரே இங்கே வாங்க, இந்த பாருங்கள், இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்குது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? மறுபடியும் ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்கள். எதுக்கு இந்த அல்லேலூயா? விழிப்புணர்வு உண்டாக்குகிற அல்லேலூயா. அல்லேலூயா. பாவம் தான், நீங்கள் பாவம் நைட்லாம் என்ன பாடுபட்டீங்களோ தெரியாது. ஏன்னா நம்ம நெகமியா பிரதர்லாம் காலையிலே எழுந்திரிச்சு ஓடி போய் காலையில் 3 மணிக்கெலாம் போயிருப்பார் இல்லையா? போய் மீன் மார்க்கெட்டில் போய் மீனை வாங்கி வச்சுட்டு வந்திருப்பார். இனிமேல் அதை விற்கிறதுக்கு போகணும் இல்லையா? எனக்கு தெரியும், உங்கள் எல்லாருடைய பிரச்சனை தெரியும். சில பேருக்கு ராத்திரி தூக்கம் இல்லாமல் கிடந்திருப்பீங்க. எல்லாமே இருந்தாலும் இந்த 2.5 மணி நேரத்தில் ஒரு யுத்தம் உங்களுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. உங்களுடைய சரீர சோர்வுகள் எனக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை, வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ இந்த வசனத்தோடு சேர்த்து இப்போ வாக்குத்தத்தத்தை வாசிங்கம்மா. 62:7-8 வாசிங்க. இப்போது அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இனி நான் உன் தானியத்தை. போதுமா? இதை சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. இனி அவரை நீங்கள் விடாதீங்க, அவரை அமர்ந்திருக்க விடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா இனிமே நான் என்ன பண்ணுவேன்? இனி உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடுக்க மாட்டேன். உன் பிரயாசத்தினால் ஆகிய பலனை, திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். நம்ம லோக்கல் பாஷையில் சொன்னாங்க, ஒப்பரான சத்தியமாக நான் சொல்கிறேன், இனி அதெல்லாம் அப்படி கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, என்ன நீங்கள் அமர்ந்திருக்க விட்டுட்டீங்க, அவருக்கு தெரியாதா? சில பேருக்கு உள்ளுக்குள்ளே பிசாசு தந்திரமாக வச்சுருக்கிற ஒரு வார்த்தை, என் பிரச்சனை அவருக்கு தெரியாதா, நான் சொல்லித்தான் தெரியணுமா? ஜெபம் என்பது எதற்காக தேவன் வச்சுருக்கார் அப்படின்னா, அவரோடு உறவாடுகிறதற்கு. புரியுதா? நான் கேட்குறேங்க, ஆண்டவர் யார்கிட்ட போய் பேசுவார்? உங்களுக்கு பேச்சு துணைக்கு நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவருக்கு பேச்சு துணைக்கு யார் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு இப்போ சொல்லியே ஆகணும். அவருக்கு பேச்சு துணைக்கு யார் இருக்கிறா? சொல்லுங்கள். அவர் யார்கிட்ட பேச விரும்புகிறாரு? கரெக்டா? அதுக்கு தான் ஜெபம்னு ஒன்று வச்சுருக்காரு. என் பிள்ளை ஒரு நாளைக்கு காலையிலையும் சாயந்தரம் என் கூட பேச மாட்டானா, என் கூட பேச மாட்டாளா? அதுக்கு தான் தேவன் வச்சுருக்கிறாரு. அவருக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்கணும். உங்கள் பிரச்சனையை நீக்கி போகிறது அவருக்கு சாதாரண காரியம். அவர் இயங்குகிறது எல்லாமே என் பிள்ளைங்க காலையும் மாலையும் அந்தி சந்தி மத்தியான வேலை. தானியேல் வந்து பாருங்கள்,
3 வேளையும். நீங்களாம் பிஸி இல்லை? அப்படி தானே? நீங்கள் எல்லோரும் பிஸி தானே? தானியலை விட பிஸியா? தானியலுக்கு என்னென்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு தெரியுமா? அத்தனை பொறுப்புகள் மத்தியிலையும் எவன் எக்கேடு கெட்டு போனாலும் 3 வேளை அவன் என்ன செஞ்சிருவான்? தேவ சமூகத்துக்கு வந்துடுவான். அல்லேலூயா. நம்ம அவரை விட பிஸியாக இருக்கிறோம். நம்ம எப்போவுமே பிஸி ஃபார் நத்திங். அப்படின்னா என்ன? ஒன்றும் இல்லாததுக்கு பிஸியாக இருக்கும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு ஒரு வேலையும் இல்லையாம், ஆனால் நிற்கிறதுக்கு நேரம் கிடையாதான். நீங்கள் பாருங்கள், ரோட்டில் பாருங்கள், அப்படியே டக்கு 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 டக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஹைவேஸில் பார்த்தா கூட சில நாய் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். பிரதர் எங்கே போகிறீங்க பிரதர்? அதெல்லாம் தெரியாது, நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. நம்ம வேலை சில நேரத்தில் அப்படி தான், எல்லாம் ஓடி 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 கடைசியில் என்ன ஓடினீங்க? பெருசாக ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறேன், முடிவில் எல்லாரும் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, எல்லாம் மாயையும். ஆடி ஓடி பிள்ளைகளுக்காக சொத்தை சேர்த்து சம்பாதிச்சு அப்படியே சேர்த்து முடித்து கடைசியில் அப்பாவை தூக்கி கொண்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு, இதுக்கு மேலே தொல்லை பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு அப்பாவை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அம்மாவை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அடுத்த ஜென்ரேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் யோசிக்கும், எதுக்குடா இந்த பாடுபட்டோம்? அல்லேலூயா. எல்லாம் மாயையும், மனதுக்கு சஞ்சலமான காரியம், எல்லாம் ஒரு காலகட்டம் தான். அப்போ அதுக்கு போட்டு எதுக்கு இந்த பாடுபடணும்? அதாவது ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு, நிறைய சம்பாதிச்சு பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறவன் அடுத்த ஜென்ரேஷனை சோம்பேறி ஆக்குறானா. ஒரு சில பிள்ளைகள் அதை அப்படியே கட்டு காத்து போகிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது கூட ஒரு சில பிள்ளைகள் தான். ஒரு சில பிள்ளைகள், அதாவது இந்த மைக்ரோசாஃப்ட் ஓனர் பேர் என்னப்பா? பில்கேட்ஸ் வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போனாராம். போனால் அங்கே வந்து $10 ஏதோ டிப்ஸு கொடுத்தாராம். யாருக்கு? சர்வேருக்கு வந்து $10 டிப்ஸு கொடுத்தார். அதே ஹோட்டலுக்கு பில்கேட்ஸுடைய மகன் போய் சாப்பிட போனாராம். அவர் அதே சர்வருக்கு $100 வந்து டிப்ஸு கொடுத்தாராம். ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? அப்போ அவன் கேட்டானா, சார் நீங்கள் தான் இன்றைக்கி உலகத்திலே பெரிய பணக்காரன், நீங்கள் சாப்பிட வந்தால் $10 கொடுக்குறீங்க, உங்கள் புள்ள வந்தால் $100 கொடுக்குறாரு, நீங்கள் ஏன் சார் இப்படி கஞ்சத்தனமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், அப்பா எங்கள் அப்பன் விவசாயி, அவங்க அப்பன் உலகத்திலே பெரிய பணக்காரன். அல்லேலூயா. அப்போ அவனுக்கு அந்த அருமை தெரில, அவர் தூக்கி வீசுவார். ஆனால் ஒரு டாலருக்கும் நான் என்ன பிரயாசப்பட்டேன்னு எனக்கு தெரியும். புரியுதா? இவ்வளோ தான் கூட்டி கழித்து ப்ளஸ் 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 இஸ் ஈக்குவல் டு இவ்வளோ தான். உலகத்தில் நம்ம படுகிற பிரயாசத்தினுடைய பலன் அவ்வளோதான். அப்படி இருக்கும் பொழுது, ஆனால் இந்த உலக ஓட்டத்தை முடித்து ஒருத்தரை போய் பார்க்க போகிறோம் பாருங்கள், அப்போது இவரை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையேன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரி ஆக்குவேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு அவர் சொல்லணும். அந்த அளவுக்கு எனக்கும் அவருக்கும் உங்களுக்கும் அவருக்கும் அமர்ந்திருக்க விடாதபடிக்கு அவரோடு நீங்கள் உறவாடி கொண்டிருந்தால், ஆண்டவர் உங்களுடைய திராட்சை ரசத்தையும் தானியத்தையும் எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டார். இந்த வேத பகுதியை மட்டும் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். அதை சேர்த்தவர்களே, அது இருக்கட்டுமா? நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 3லிருந்து 5 வரைக்கும் வாசிங்க. இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டு கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்போ இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது இன்றைக்கி நடக்கிற சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா,
மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் வந்து காசாவின் எல்லை மட்டும் வந்து, காசாவில் யார் இருக்கிறாங்க? தேவ ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்போ காசாவில் என்ன நடந்துகிட்ருக்கு? இப்போ காசாவில் என்ன நடந்துகிட்ருக்குது? மாற்றி நடந்துகிட்ருக்குது. புரியுதா? தேசத்தை கெடுத்து போட்டார்கள், விளைச்சலை கெடுத்து போட்டார்கள். இப்போ கெடுத்து போட்டால் வலிக்குது. நியூஸே பார்க்குறது இல்லை போல இருக்கு நீங்கள்லாம். அல்லேலூயா. நீங்கள் நியூஸை பார்த்தா தெரியும். அன்றைக்கு அவர்கள் எல்லாரும் தேசத்தில் இருந்த விளைச்சலை கெடுத்தாங்க, தேசத்தை கெடுத்தாங்க. நேற்று நான் வீடியோ பார்க்குறேன். அதாவது அதை மேடுகள் ஆக்குவேன்னு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொன்னார்ல. இப்போ மண் மேடுகளாகத்தான் கிடக்குது. அல்லேலூயா. பழைய சரித்திரத்தை எல்லாரும் மறந்துட்டாங்க. இப்போ என்னத்தையோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கு தேசத்தை கெடுத்தார்கள். தேவ ஜனங்கள் குடியிருந்த தேசத்தை அன்றைக்கு கெடுத்தார்கள். அந்த காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகளாக கழுதைகளாக வைக்காமல் போனாங்கன்னா அன்னைக்கு ஆகாரத்தை எடுத்துகிட்டு போனால் அன்னைக்கு அங்கே இருந்தவன் ஆகாரத்துக்கு என்ன கஷ்டப்பட்டிருப்பான். இப்போ பார்த்தா பாவமாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆகாரம் அன்றைக்கு பறிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை. புரியுதா? அவருடைய தானியம், அவருடைய திராட்சை ரசங்கள் எல்லாம் என்ன ஆகி போச்சு? பறிக்கப்பட்டது. அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே அன்றைக்கு அப்படிப்பட்ட காரியம் வந்தது. 6வது வசனம் பார்த்தீங்கன்னா, இப்படி மீதியானியராலே இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இதுதான் பிரச்சனை வந்ததுக்கு பிறகு தான் முறையிடுறதெல்லாம். சில ஆட்களுக்கு பேய் பிடிச்சி தான் சர்ச்சைக்கு வர்ற ஆட்கள்லாம் இருக்காங்க. நான் சொல்கிறது கிறிஸ்தவர்களையே சொல்கிறேன். பேய் பிடிச்சதுக்கப்புறம் பேய்க்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கரெக்டாக சர்ச்சைக்கு கூப்பிட்டு வந்துடுது பாருங்க. அது இல்லையா? அது கரெக்டாக கூப்பிட்டு வந்துடுது, சர்ச்சைக்கே கூப்பிட்டு வந்துடுது, வேறு எங்கேயும் கூப்பிட்டு போகாமல் நேராக சர்ச்சைக்கே கூப்பிட்டு வந்துடுது. அதை ஒரு ரத்னபால் பாஸ்டர் நினைக்கிறேன் திருநெல்வேலியில், அவங்க சொல்லுவாங்க, இந்த பேயெல்லாம் ஊழியஞ்செயலெல்லாம் ஆண்டவரே, இந்த சபைலாம் நிரம்புமா ஆண்டவரே. அல்லேலூயா. விசுவாசிகள் செய்யாத ஊழியத்தை பேயை வச்சு செய்கிறீங்களே ஆண்டவரே அப்படின்லாம் ஜெபம் பண்ண வரோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பேய் பிடிச்ச பிறகு தான் சில பேருக்கு ஆண்டவரே ஏசப்பாங்கிறது. பிரச்சனை போராட்டம் வந்த பிறகு தான் ஏசப்பா ஸ்தோத்திரன்றது. அதெல்லாம் முறையிட்டார்கள். பிரமாணம் ஏற்கனவே இருக்குது, ஆனால் அதை கை கொள்வது கிடையாது. அப்படி கை கொள்ளாமல் போய் ஆண்டவரை அமர்ந்திருக்க விட்டதுனால அவர் அமைதியாக இருந்தார். சத்ரு மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? முறையிட்டார்கள். அப்படி முறையிட்ட பொழுது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்தில் அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து, போன வாரம் இதை குறித்து கொஞ்சம் சொன்னேன், எகிப்தின் கையிலிருந்து உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை. இவ்வளவு சொல்லணுமா? சொல்ல வேண்டிய நிலைமை. ஆண்டவர் இதுவரைக்கும் செஞ்ச நன்மையெல்லாம் அவர் சொல்லி நமக்கு ஞாபகம் வரணும்னு சொன்னால் அப்போ நம்ம அந்த நன்மையை மறந்து போயிருக்கோம்னு அர்த்தம். கொஞ்சம் உட்காந்து அப்படி யோசிச்சு பாருங்கள். ஆண்டவரை ப்ளேம் பண்ணுற நீங்கள் கொஞ்சம் உட்காந்து ஆண்டவர் என்னை எந்த நிலைமையிலேருந்துலாம் எப்படிலாம் என்னை கொண்டு வந்தாருன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கி ஒரு 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் நீங்கள் பட்ட வேதனைகளை யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி கர்த்தர் உங்களை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாருன்னு யோசிச்சு பாருங்கள். இதையெல்லாம் சபையில் வந்து கர்த்தர் உங்களோட பேசி கர்த்தர் செய்த உங்கள் நன்மைகளெல்லாம் அவர் சொல்லி காட்டி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடாது. ஏன்னா தேவன் நம்மளை வச்சிருக்கிற நிலைமையில் நம்ம திருப்தியாகி அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்தோன்னா நம்முடைய நிலைமை கீழே இறங்கவே இறங்காது. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவ்வளவும் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் எகிப்து தேசத்துலேருந்து கொண்டு வந்தேன், அடிமைத்தன வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன், உன்னை புறப்பட பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன். இவ்வளவும் மறுபடியும் ஆண்டவர் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு வச்சதுக்கு காரணம், கர்த்தர் செய்த நன்மைகளை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? மறந்து போனாங்க. திரும்பவும் ஞாபகப்படுத்த வேண்டிய நிலைமை வந்தது. அப்படி இருந்த அந்த சூழ்நிலைகளில் தான் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாமல் போனீர்கள். அப்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆகாரத்தை எல்லாம் மீதியானியர் வந்து எடுத்துகிட்டு போனதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் சொன்னதை செய்யலை. அப்போ செய்யாமல் போனது என்ன?
நீங்கள் எமோரியருடைய தேசத்தில் இருக்கிற தேவர்களுக்கு பயப்படாதீருங்கள்னு சொன்னால் எல்லாத்துக்கும் பயம். அவன் செய்வனை வச்சிருவானோ, இவன் இதை பண்ணிடுவானோ, அல்லது அது இப்படி பண்ணிடுமோ. இவங்க கர்த்தரை உயர்த்துறதை விட தன் பிரச்சனைகளை உயர்த்துறது, கர்த்தரை உயர்த்துகிறத விட சில பயங்களை குறித்து உயர்த்துகிறது. அல்லேலூயா. நீ எதை பார்க்குறோங்கிறது தான் முக்கியம். நீங்கள் எதை பார்த்தா பெருசாக தெரியும், எதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு பெருசாக தெரியும். ஆனால் உங்களுக்கு அருகாமையில் நிற்கிற தேவாதி தேவனை நமக்கு பெருசாக தெரியறதில்ல. ஏன்னா அவரை கண்டுக்கல. அதான் அவரை அமர்ந்திருக்க விடாதீருங்கள்னு சொன்னோம்ல. அவரை அமர்ந்திருக்க விட்டாச்சு. அவர் இப்போ நம்ம கண்ணுக்கே தெரியல. இப்போ எல்லாமே பெருசாக தெரியுது. பெரிய பர்வதமே சொல்லுங்கள், நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஏன்னா அவன் மூளைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிக்கப்படும். அப்போது அந்த மூளைக்கு தலைக்கல்லை கொண்டு வந்து அவன் எப்போவுமே வச்சிட்டு இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பர்வதம் வந்தாலும் அது சமபூமி ஆயிரும். இது சும்மா பிரசங்கத்துக்காக சொல்கிறதில்ல. அவரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் அவரை அமர்ந்திருக்க விடாமல் அவரோடு நீங்கள் பேசி, அவரோடு உறவாடி, அவருடைய வசனத்துக்கு நீங்கள் பிரதானமான இடத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிரயாசத்தின் பலனை வேறு யாராலையும் தொட விட மாட்டார் ஆண்டவர். ஒரு ஆமேன் கூட சொல்ல மாட்டீங்களோ? அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை இன்னொரு நபர் பட்சித்து கொண்டு போகிறதற்கு தேவன் இடம் கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கெடுக்க நினைத்தவர்களை தேவன் கெடுப்பார். தேவ ஜனங்களோட மோதியெல்லாம் யாரும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அங்கே ஆண்டவர் கொடைய ஆரம்பிச்சிருவார். அந்த குடும்பங்களுக்குள்ளே கர்த்தர் கொடைய ஆரம்பிச்சிடுறாரு. நான் அனுபவத்திலேருந்து தான் சொல்கிறேன். அழித்தே தீருவேன்னு சொன்னவங்களாம் அழிஞ்சு போனாங்க. அவங்கள ஒன்றும் இல்லாமல் போக பண்ணவங்களும் அவங்கள காணும். இப்போ தேடி பார்த்தா கூட காணும். இதுக்கு பின்னாடி இன்னும் ஒருத்தர் சொன்னார், ஒன்று இந்த ஊரை விட்டு நாங்கள் துரத்தி காட்டுறோமா இல்லையா அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். பேரை சொல்லக்கூடாதுல்ல. அவர் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, காணாமையே போயிட்டார். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த தெருவில் தலை காட்டுறது கூட அவரால் முடியாதபடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நாங்களா பண்ணோம்? நாங்கள் அவரை அமர்ந்திருக்க விடாமல், நாங்கள் அவரை விடாமல் நாங்கள் துதித்து கொண்டிருந்தோம். இங்கே எங்களுக்கு எங்கள் இடத்துல போரை போட்டு ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணணுன்ட்டு அங்கே போர் மிஷினை போட்டு ஓட்டினாங்க. நாங்கள் எங்கே போர் போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல தான். அப்போ வீடு தான் இருந்தது. உட்காந்து ஆண்டவரை துதித்து ஆர்ப்பரித்து நாங்கள் உபவாசம் பண்ணி நாங்கள் ஜெபிச்சிருக்கிறோம். அந்த பக்கம் மோட்டர் ஓடுது, இந்த பக்கம் ஜெபம் ஓடுது. அவரை அமர்ந்திருக்க விடவில்லை. அவங்களும் 150 அடி தோண்டி பார்த்தாங்க. உள்ளேருந்து கிரீஸாக வருது. ஒரு சொட்டு தண்ணி வரல, கிரீஸாக வருது. அப்புறம் அவங்களே மூடி வச்சுட்டு போயிட்டாங்க. இது கண் கண்ட ஒரு சாட்சியம். 150 அடியை தாண்டி 170 180 போய் பார்த்தாங்க. அப்படியே இந்த கிரீஸ் டப்பாயில் இருக்கிற கிரீஸ் இருக்குது பாருங்க, அதுதான் வெளியே அப்படியே பிதுக்கிட்டு வருது. நானும் ஏதோ கிரீஸ் கம்பெனி வைக்க போகிறானுங்களோன்னு நினச்சேன். அப்படியே மூடி விட்டு போனாங்க. நாங்கள் இங்கே 93 அடியில் ஒரு போரை போட்டோம். சூப்பராக தண்ணி இன்றைக்கு வரைக்கும் கோடை காலத்திலும் வற்றாத நீரூற்றை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. 150 தாண்டி எங்கள் இடத்துல போட்டு தண்ணி எடுத்து அதை நாங்கள் அதை பொது இடமா ஆக்கிடணும். நாங்கள் டாக்குமெண்டெல்லாம் கொண்டு காட்டினாலும் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் டாக்குமெண்ட்டை தூக்கி அங்கே பிடிச்சிட்டோம். ஆண்டவரே, எங்கள் தானியத்தை இன்னொருத்தன் எடுக்க முடியாது, எங்கள் திராட்சை ரசத்தை வேற ஒருத்தன் குடிக்க முடியாது. ஆண்டவரை அமர்ந்திருக்க விடவில்லை. உண்மையாக சொல்கிறேன். அங்கே ஓடிட்டுருக்கு, இங்கே ஓடிட்டுருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த இடமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். குடும்பமாக கூடி உட்காந்து நாங்கள் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் அங்கே யுத்தம் பண்ணார். இப்போ அவர்களில் 90% பேர் இல்லை. என்னம்மா, உனக்கு கூட தெரிஞ்சிருக்கும், இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு தெரியும். 90% பேர் இல்லை. ஒருத்தன் வீடு கட்ட விடாமல் தள்ளி விட்டான். நீ தள்ளி விட்டு ஆளை போட்டு கொத்துன்னு கொத்துக்கறி போட்டு ஆளை காலி பண்ணிட்டாங்க. அவங்க ஆளே. யோசபாத்தின் தேவன் நம்முடைய தேவன்னா சும்மா இல்லை. அவர்களுக்கு விரோதமாகவே அவர்களை எலும்ப வச்சு ஆண்டவர் அழித்து போட்டுருவார். நீங்கள் ஒன்றும் செய்வன வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எங்கேயாவது குறி கேட்க போனேன், செய்வன வைக்க போகிறேன்னா ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருவார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட விளையாடக்கூடாது. உங்கள் வேலை முழங்கால முடக்கி ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்களை நடப்பிப்பார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், அவர் செய்த நன்மைகளை மறக்காதீங்க. அவர் செய்த நன்மையை சொல்லி 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 துதிச்சுக்கிட்டே இருங்க.
அவர் நமக்கு சொல்லக்கூடாது, நான் உனக்கு அதை பண்ணினேன், உனக்கு நான் இதை பண்ணேன்னு அவர் சொல்லக்கூடாது. இங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதை தான் சொன்னார். அப்படி செய்யாதபடிக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்களும் என் சொல்லை கேளாமல் போனீங்க, அதனால தான் அமலேக்கியர்களும் மீதியானியர்களும் ஓன் விளைச்சலுக்கு எடுத்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடி கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாமல் அவரை துதித்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. அவரை அமர்ந்திருக்க விடாதீங்க. அவரோடு கூட உள்ள உறவை அதிகப்படுத்துங்க, குறைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்களை நடப்பிப்பார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து பாருங்க. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. எல்லாம் அப்படி எழுந்திட்டு பாடுவோம். படுகுழியினின்று எத்தனை படுகுழியிலிருந்து ஆண்டவர் உங்களை மீட்டார். எத்தனை முறை உங்களை ஜீவனை மீட்டுக் கொடுத்திருக்கிறார். படுகுழியினின்று மீட்டாரே. எல்லாம் முழு இதயத்தோடு நன்றி செலுத்தி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே, சர்வ வல்ல எங்கள் நல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் ஆண்டவரே நீர் எங்களை ஸ்திரப்படுத்தி எங்களை புகழ்ச்சியாக்குவதற்கு நாங்கள் உம்மோடு கூட உறவாடாதபடி ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை நாங்கள் மறந்து போய் நாங்கள் உம்மை அமர்ந்திருக்க விட்டபடினாலே சத்துரு எங்களுடைய தானியங்களை ஆகாரமாக எடுத்துக்கொண்டான். எங்கள் பிரயாசத்தின் பலனாகிய திராட்சை ரசத்தை ஆண்டவரே எதிராளிகள் குடிக்கத்தக்கதாக, அந்நியர்கள் குடிக்கத்தக்கதாக எங்களுடைய ஆசீர்வாதங்கள் வஞ்சிக்கப்பட்டதே. கர்த்தாவே எங்களுக்குள்ளே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாரும்.
நீர் எங்களை ஸ்திரப்படுத்தி எங்களை புகழ்ச்சி ஆக்குகிற வரைக்கும் நாங்கள் உம்மை அமர்ந்திருக்க விடாதபடி எப்போதும் உம்மோடு நாங்கள் உறவாட, நாங்கள் ஜெபிக்க, துதிக்க, ஆராதிக்க, நீர் செய்த நன்மைகளை எப்போதும் நாங்கள் நினைவு கூர்ந்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க. ஹல்லேலூயா. தானியேலை குறித்து சொல்லப்பட்ட காரியம், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இடைவிடாமல் அவரோடு நீங்க உறவாடுங்க. பிரச்சனைகளையே பேசிட்டு இருக்காதீங்க. பிரச்சனைகளை நீங்க மகிமைப்படுத்தாதீங்க. பிரச்சனைகளை நீக்கி போடுகிற தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நீங்க உங்களுடைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தியானிக்க உங்களை அறியாம உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க துதித்து கொண்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அது அவ்வளோ பெரிய பிரச்சனை, அவ்வளோ பெரிய போராட்டம், அவ்வளோ பெரிய கொடுமை என்று சொல்லி அதை நீங்க உயர்த்தி கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் உயர்த்த வேண்டியது கர்த்தருடைய நாமத்தை மட்டும்தான். ஹல்லேலூயா. அவர் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுதுதான் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள வேற ஏதோ ஒரு தியானம் வர வேண்டாங்க. அவரோடு கூட உள்ள உறவு, அவரையே நீங்கள் உயர்த்தி துதித்து கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் மறக்காதபடிக்கு தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். அந்த தாகம்தான் உங்களுக்குள்ள இருக்கணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நான் என்ன செலுத்துவேன், என்ன செய்வேன், எதாகிலும் கர்த்தருக்காக நான் செய்யணும். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதுக்கு நான் எதாகிலும் செய்யணும். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுகிறதுக்கு எதாகிலும் செய்யணும். கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய சபை வளர்ந்து பெருகுகிறதற்கு நான் எதாகிலும் செய்யணும், எண்ணத்தை செலுத்துவேன் என்கிற அந்த தாகம் உங்களுக்குள்ள இருந்தா, தாவீது உயர்வுக்காக எந்த பிரயாசமும் படல. கர்த்தர் நாளுக்கு நாள் அவனை விருத்தி அடைய செய்தார். எங்கேயும் தன்னை உயர்த்தணும், தான் பெரிய ஆள் ஆகணும்னு அவன் முயற்சியே பண்ணல. தன்னை உயர்த்த வேண்டும் என்று நினைத்ததான சவுல் தாழ்த்தப்பட்டான். தன்னை தேவனுக்கு முன்பாக எப்போதும் தாழ்மையாய் காத்து கொண்ட தாவீது உயர்த்தப்பட்டான். இதெல்லாம் வேதத்தில் உள்ள ஆழமான சத்தியங்கள். ஹல்லேலூயா. சவுலுக்கு உலக மேன்மைகளும் பதவியும் பெருசா தெரிஞ்சிச்சு. ஆனால் தாவீதுக்கு தேவனுடைய பிரசன்னம் மட்டும்தான் பெருசா தெரிஞ்சிச்சு. அதனால் அவன் உயர்த்தப்பட்டான். ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் அவனை கண்டேன். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோங்கிறத நிதானித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில மாற்ற வேண்டிய காரியங்கள், ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்தை நல்லா பிடித்து கொள்ளுங்க. அப்பா, நீங்கள் தான் எனக்கு கதி ஆண்டவரே, உங்களை விட்டால் எனக்கு போக்கிடம் புகழிடம் ஒன்றும் இல்லைப்பா. அப்படியே அவரோடு கூட உறவாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தானியத்தையோ திராட்சை ரசத்தையோ அந்நியர்கள் புசிக்க விடாதபடி கர்த்தர் உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாப்பார். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை வெறும் வார்த்தைகளாக எடுத்துக்கொள்ளாதபடி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அப்படியே அபியாசப்படுத்தி எங்களுடைய தேவனுடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டு ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய தேவைகளை தேவன் சந்திங்க. உடைய பிள்ளைகள் ஆண்டவரை எந்த நன்மைகளை எதிர்பார்த்து இருக்கிறார்களோ ஆச்சரியப்படுகிற விதத்திலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் பிள்ளைகளுக்கு தந்து தேவன் வழி நடத்துங்க. குடும்பங்களிலே நல்ல சமாதானம் உண்டாயிருக்கட்டும். எல்லா பிள்ளைகளுக்குள்ளே நல்ல ஒரு ஆரோக்கியம் உண்டாயிருக்கட்டும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அருமையான மகள் சகிலா நேற்று அவள் காலில் அடிபட்டு அவங்க வீட்டில் இருக்கிறா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அருமையான மகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. காலில் இருக்கிற அந்த வலி வேதனைகளை தேவன் நீக்கி போடுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தோடு எழுந்து ஆண்டவரே நிமிர்ந்து நடக்க தேவன் உதவி செய்யுங்க. அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகள் அனிஷாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவருடைய காலில் இருக்கிற வேதனைகளை தேவன் நீங்கள் மாற்றி போடுங்க. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னுடைய மனைவிக்கும் கடந்த நாளில் ஊருக்கு போயிட்டு வரும்போது காலில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டது.
அதனால கர்த்தர் சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாம் யாரெல்லாம் இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்து சுகத்தை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே ஆண்டவரே வியாதியோடு பலவீனத்தோடு வீடுகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அற்புத சுகத்தை தந்து நடத்துவீராக. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே அப்பா அந்த சீதோஷ நிலை மாற்றத்தினாலே ஆண்டவரே சரீரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்குள்ளும் உடைய கல்வாரி ரத்தத்தின் வல்லமை இறங்கி பரிபூர்ண விடுதலையை ஆரோக்கியத்தை பிள்ளைகளுக்கு தந்து தேவன் நடத்துவீராக. எல்லா சுகவீனங்கள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். தேவனுடைய பிரசன்னம் பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தட்டும். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். God bless you.